அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தொடர் வேதாகமத்தில் இந்த நாளில் 1 அரசர்கள் 4ஆம் பகுதி, 1 ராஜாக்கள் 4ஆம் பகுதி தொடர்ந்து வாசிக்கலாம். சாலமோனின் அலுவலர். சாலமோன் அரசர் இஸ்ரேலர் அனைவர் மீதும் ஆட்சி செலுத்தி வந்தார். அவருடன் இருந்த அதிகாரிகள் இவர்களுடைய குரு சாதோக்கின் மகன் அசரியா, தலைமை செயலர் சீசாவின் மைந்தர் எலிகோரேபு, அகியா அமைச்சன் அகிலூதின் மகன் யோசபாத் படைத்தலைவன், யோயாதாவின் மகன் பெனாயா படைத்தலைவன், யோயாதாவின் மகன் பெனாயா. குருக்கள் சாதோக்கு, அபியத்தார், தலைமை கண்காணிப்பாளன் நாத்தானின் மகன் அசரியா, அரசரின் ஆலோசகன் நாத்தானின் குரு சாபூது, அரண்மனை மேற்பார்வையாளன் அகிசார், கட்டாய வேலைக்காரர் மேற்பார்வையாளன் அபித்தாவின் மகன் அதோனிராம். இஸ்ரேல் நாடெங்கும் சாலமோனின் கீழ் 12 ஆளுநர் இருந்தனர். அவர்கள் அரசருக்கு அவரது அரண்மனைக்கும் வேண்டிய உணவுப் பொருட்களை சேகரித்து கொடுத்து வந்தனர். அவர்கள் மாதத்திற்கு ஒருவராக ஆண்டு முழுதும் தேவையான பொருட்களை சேகரித்து தந்தார்கள். அவர்களின் பெயர்கள்: பென்கூர் மலைநாடான எப்ராயிம் இவனுக்கு உரியது, பென்தெக்கர், மக்காசு, சாயல் பிம், பேத்சமேசு, எலோன், பெத்கானான் ஆகிய நகர்கள் இவனுக்கு உரியவை. பென்கேசது, அருபோத்து, சோக்கோவும் ஏபேர் பகுதி முழுவதும் இவனுக்கு உரியவை. சாலமோனின் மகள் தாபாத்தின் கணவன் பென் அபினதாபு நாபத்தோர் பகுதி முழுவதும் இவனுக்கு உரியது. அகிலோதின் மகன் பாகானா, தானாக்கு, மெய்யிதோ, பெத்சான் நகர்பகுதிகளும், சாரத்தானை அடுத்து இஸ்ரேலுக்கு தெற்கே பெத்சானிலிருந்து ஆபேல் மெகோலா வரை யோக்மயா மின் மறுபக்கம் உள்ள பகுதியும் இவனுக்குரியவை. பென்கெபர், ராமோத்து, கிளையாது, மனாசேயின் மகன் யாயிற்கு சொந்தமான கிளையாத நாட்டு சிற்றூர்களும், பாசானில் உள்ள அர்கோபு நாட்டின் மதிர் சுவர்களும் வெண்கல குறும்பு கம்பிகளும் கொண்ட 60 நகர்களும் இவனுக்குரியவை. இத்தோவின் மகன் அகினதாபு மகனையும் இவனுக்குரியது. சாலமோனின் மகள் பாஸ்மத்தின் கணவன் அகிமாசு, நப்தலி இவனுக்கு உரியது. ஊசாயின் மகன் பாகனா, ஆசேர், பெயலோத்து இவனுக்கு உரியவை. பாருவாகின் மகன் யோசபாத்து, இசக்கார் இவனுக்குரியது. ஏலாவின் மகன் சிமயி, பென்யமின் இவனுக்குரியது. ஊரியின் மகன் கேபேர், எமோரியரின் மகன் சீகோனுக்கும் பாசானின் மன்னன் ஓகுக்கும் உரிதாய் இருந்த கிளையாத நாடு இவனுக்குரியது. சாலமோனின் சீரம் சிறப்பும். இவர்களை தவிர யோதா பகுதிக்கு ஆளுநர் ஒருவர் இருந்தார். யோதா இஸ்ரேல் மக்கள் கடற்கரை மணலை போல திரளாயிருந்தனர், உண்டு குடித்து மகிழ்ந்திருந்தனர். சாலமோன் யூப்ரத்தீசு தொடங்கி பெலிஸ்தியரின் நாடு வரையிலும் எகிப்தின் எல்லை வரையிலும் இருந்த நாடுகளின் மேலும் ஆட்சி செலுத்தி வந்தார். அவரது வாழ்நாள் முழுவதும் நாடுகளின் மக்கள் சாலமோனுக்கு கப்பம் கட்டி அடிபணிந்திருந்தனர். சாலமோன் வீட்டில் நாள்தோறும் உணவுக்காக தேவைப்பட்டவை 30 கலம் மிருதுவான மாவு, 60 கலம் நெய், கொழுத்த மாடுகள் 10, மேய்ச்சல் இருந்து வந்த மாடுகள் 20, ஆடுகள் 100, கலைமான்கள், சிறுமான்கள், வரையாடுகள், கொழுத்த கோழிகள் ஆகியவை. திப்சாவில் இருந்து காசா வரையிலும் யூப்ரத்தீசின் மேற்கு புறத்தில் உள்ள நாடுகள் அனைத்து மீதும், அந்த ஆற்றுக்கு மேற்கே இருந்த அரசுகள் அனைத்தின் மீதும் ஆட்சி செலுத்தி வந்தார். எல்லைப்புற பகுதிகள் அனைத்திலும் அமைதி நிலவியது. சாலமோனின் வாழ்நாள் எல்லாம் தான் முதல் பேர்சபா வரையிலும் பரவியிருந்த யூதா இஸ்ரேல் மக்கள் பாதுகாப்புடன் வாழ்ந்தனர். அவர்களுள் ஒவ்வொருவரும் திராட்சை தோட்டங்களையும் அத்தி மரங்களையும் உடமையாக கொண்டிருந்தனர். சாலமோனுக்கு இருந்த தேர்க்குதிரை லாயங்கள் 40,000, குதிரை வீரர்கள் 12,000. ஆளுநர்கள் அவரவர் முறைப்படி மாதந்தோறும் அரசர் சாலமோனுக்கு அவரோடு உணவருந்தி வந்த அனைவருக்கும் தேவையான உணவுப் பொருட்களை கொடுத்து வந்தார்கள். ஒரு குறையும் வைக்கவில்லை. மேலும் அவர்கள் தேர்க்குதிரைகளுக்கும் கோவேறு கழுதைகளுக்கும் தேவைப்பட்ட வார்கோதுமையும் வைக்கோலையும் தங்களுக்கு குறிப்பிட்ட முறைமையின்படி அவை இருந்த இடத்திற்கு கொண்டு வந்தார்கள். கடவுள் சாலமோனுக்கு மிகுந்த ஞானத்தையும் அறிவு கூர்மையும் கடற்கரை மணலென பரந்த அறிவாற்றலையும் அளித்திருந்தார். கீழே நாட்டினர் அனைவரின் ஞானத்தையும் எகிப்தியரின் எல்லா வகை ஞானத்தையும் விட சாலமோனின் ஞானம் சிறந்ததாய் விளங்கிற்று. எஸ்ராகியனான
ஏத்தானை விட ஏமான், கல்கோத், தர்கா என்ற மாகோலின் புதல்வர்கள் மற்ற மனிதர் அனைவரையும் விட அவரே ஞானத்தில் சிறந்து விளங்கினார். சுற்றிலும் இருந்த நாடுகள் அனைத்திலும் அவர் புகழ் பரவிற்று. அவர் 3000 நீதிமொழிகளை உரைத்தார். அவர் இயற்றிய பாடல்களின் எண்ணிக்கை 1005. லெபனோனின் கேதுரு முதல் சுவரில் முளைக்கும் ஈசோப்பு வரை உள்ள எல்லா மர வகைகளை குறித்தும், நடப்பன, பரப்பன, ஊர்வன, நீந்தவன ஆகியவற்றை குறித்தும் கருத்துரை வழங்கினார். சாலமோனின் ஞானத்தை கேட்க பல்வேறு இனத்தை சார்ந்தவர் அவரை நாடி வந்தனர். அவர் ஞானத்தை பற்றி கேள்வியுற்ற பின்னர் அனைவரும் அவரை தேடி வந்தனர். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட பொன்னரசர்களின் புத்தகம் 4ஆம் பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் ஆட்சியும் சதாகாலம் உண்டாகட்டும். தொடர்ந்து தொடர் வேதாகத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை நம் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.